பிரைஸ் தி லார்ட். கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம தியானிக்க போகிற பகுதி ஏசாயா 44ஆம் அதிகாரம். இது ஒரு ஆறுதலின் பகுதியின் காணப்படுகிறது. 44ஆம் கிட்டத்தட்ட 40ஆம் அதிகாரத்திலிருந்து 56ஆம் அதிகாரம் வரை ஒரு ஆறுதலின் அதிகாரமாக காணப்படுகிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதியிலே அ எப்படி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் என்று சொல்லியும், முக்கியமாக புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவதனாக, ஆறுதல் அனுப்புவராக, தேறுதல் கொடுப்பவராக, தேற்றரவாளனாக எப்படி செயல்படுவார் என்பதை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்தியதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முக்கியமாக ஆவியானவர் குறித்து சொல்லப்படுவதனால தற்போது சபைகளிலே காணப்படுகிற ஆவியானவரை துஷ்பிரயோகப்படுத்துகிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று, ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற சபைகள் ஆவியின் வரங்களை அம், எப்படியாக துஷ்பிரயோகப்படுத்துகிறார்கள், அதனால சபையில் எப்படிப்பட்ட பிளவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்தும், அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்வது என்பதை குறித்தும், ஆவியானவர் எப்படிப்பட்ட வரங்களை, எத்தனை வரங்களை சபையில் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்தும், அந்த வரங்கள் யார் மூலமாக எப்படி செயல்பட்டது, வேதத்தில் எப்படியெல்லாம் அந்த வரங்களை செயல்பட்டது என்று உதாரணத்தோடு கூட நம்ம பார்க்க போகிறோம். என்ற அதிகாரத்திலே இந்த தாகமுள்ளவன்மை தண்ணீரையும் ஊற்றுவேன் என்று இந்த அதிகாரத்தில் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தமானது இயேசு கிறிஸ்துவும் அப்படியாக எருசலேமிலே கடந்து போயிருந்த பொழுது அதே வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு தகமாய்க்க யாரும் இடத்தில் வாருங்கள் என்று ஒரு 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 அறைகூவலை விட்டாரு. அந்த டயத்துல அவர் எங்க அதாவது உங்களுக்கு அந்த பண்டிகை வேலையிலே பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை செய்தார். எந்த பண்டிகை என்றால் கூடார பண்டிகையை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது எருசலேமிலே இது இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகையில் அங்க கலந்து கொண்டாரு. அந்த பண்டிகை இறுதி நாளிலே உரக்க சத்தமிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அதே வசனத்தை சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை அவர் சொன்னதை பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அதிகாரமானது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஆகவே இந்த அதிகாரத்துக்கு நான் கொடுத்த தலைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தி பிளெஸிங் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் ரெடீமர் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தி பிளெஸிங் ஆஃப் தி ஸ்பிரிட் ஆஃப் ரெடீமர், ஐசாயா 44, அதாவது மீட்பின் ஆவியின் ஆசீர்வாதங்கள். இந்த இந்த அதிகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மீட்பின் ஆவியானவரின் ஆசீர்வாதங்கள், ஏசாயா 44ஆம் அதிகாரம். இந்த வரலாற்று பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஆசிரியர் ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டிலே இந்த புஸ்தகத்தை எழுதுகிறார். இந்த அதிகாரத்தை யாருக்கெல்லாம் எழுதுகிறார்? யூதாவின் மக்கள், அதாவது தற்போதைய தலைமுறைகள், அந்த யூதாவிலே 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூத ஜனங்களுக்கும் எழுதுகிற அதே டயத்துல எதிர்காலத்திலே அவர்கள் நாடு கடத்தப்பட போகிறார்கள், அவர்களுக்கும் இப்பொழுதே அவர் செய்தியை கொடுக்கிறார். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது, அதாவது ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டு போயிட்டாங்க. நாடு கடத்தப்பட்டவர்கள் வேதனையில் எங்க நாடு கடத்தப்பட்டுட்டாங்க? பாபிலோன் தேசத்துக்கு சிறைவாசமாக அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதனால் மிகுந்த வேதனையில இருக்கிறாங்க. வேதனையில இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க வேதனைப்படாதீர்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், நான் உங்களை விடுவிக்கும்படியாக கோரேசு என்ற ராஜாவை நான் எழுப்பப் போகிறேன் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது நாம் குழப்பம் அடைகிறோம். அது வேத வல்லுநர்களும் குழப்பம் அடைந்தார்கள். இந்த ஏசாயா புஸ்தகத்தை எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கோரேசு என்பவர் பிறப்பார் என்றும் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று எப்படி எழுத முடியும்? அப்படி என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பகுதியை எழுதவில்லை. ஏசாயா என்ற பெயரை கொண்ட வேறொருவர் எழுதி இதை இந்த புஸ்தகத்தோடு இணைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தற்போது குழுத வேத வல்லுநர்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா புஸ்தகத்தை 3ஆக பிரிக்கிறார்கள். 1லிருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏசாயா எழுதினார். அதுக்கப்புறம் வருகிற பகுதி கிட்டத்தட்ட 39லிருந்து 55 வரைக்கும் வேறொரு நபர் எழுதினார். 50க்கு அப்புறம் 55லிருந்து 66 வரைக்கும் இன்னொரு நபர் எழுதினார் என்று சொல்லி 3 அப்படி ஐசாயாஸ் அப்படி என்று சொல்லி கூட தர்க்கிக்கிற வேத வல்லுநர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசாயாவில் மாத்திரமே எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசியே இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்றும் அவர் ஏசாயா சொன்ன இந்த இந்த அந்த வசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே எடுத்து அறிக்கையாக சொல்லுகிறார், மேற்கோள் காட்டுகிறார். இதன் மூலமாக ஏசாயா தான் இந்த ஏசாயா என்கிற ஒரு நபரால் மாத்திரமே இந்த 66 புஸ்தகங்கள் எழுதப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்ம நம்புகிறோம். அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி 38 அதிகாரம் வரை தான் எழுதினாரு, மிச்ச அதிகாரத்தை வேற யாரோ எழுதினாங்க, அதை இணைத்து விட்டார்கள். ஏனென்றால் ஒரு தீர்க்கதரிசியால் ஒரு மனுஷன் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பறக்க
போறத எப்படி சொல்ல முடியும்? அப்படி இருக்காது. இந்த ஜனங்களை ஊக்குவிக்கும்படியாக சிறைவாசத்தில் இருக்கும்போதே எழுதி இத ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுகிறவன் உண்டு. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசிகளால 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்கப் போகிற காரியத்தையும் தெளிவாக விளக்க முடியும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஆவியின் வரங்கள் இந்த அதிகாரத்தில் செயல்படுவதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த இந்த மெசேஜ்ல எவ்வளவு ஆவியின் வரங்கள் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த பார்வையாளர்கள் இது யாருக்கு எழுதப்பட்டது என்றால் யூதாவின் மக்களுக்கும் தற்போது 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜனங்களுக்கும் எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலே நடக்கப் போகிற காரியத்தையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியத்தையும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. எந்த இந்த சூழல் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது இந்த ஆறுதலின் புஸ்தகம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆறுதலின் புத்தகம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பாகாலை வணங்கினதுனால ஏற்பட போகிற பிரச்சனையையும் நியாய தீர்ப்பையும் அறிவிக்கிற புஸ்தகமாக ஒரு கடிந்து உரைக்கிற புஸ்தகமாக அது 1லிருந்து 39 அதிகாரங்கள் காணப்பட்டது. அந்த 1லிருந்து 39 அதிகாரங்களில கிட்டத்தட்ட 4 ராஜாக்கள் ஆட்சி செய்த போது ஜனங்களுடைய நிலை, இந்த தேசத்தின் நிலை, அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை, ராஜாக்களுடைய குற்றம் குறைகளை பற்றி 1லிருந்து 39 அதிகாரத்தில் பார்த்தோம். ஆனால் 40ஆம் அதிகாரத்திலிருந்து தேவன் இங்கு ஆறுதலின் புஸ்தகமாக மாற்றுகிறார். ஏனென்றால் இவர்கள் செய்த அக்கிரமத்தின் அநியாயத்தினால, பாவத்தினால, பாகாலை வணங்கினதுனால, உடன்படிக்கையின் தேவனை விட்டுவிட்டதுனால தேவனே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைவாசமாக அனுப்ப போகிறார். அனுப்பப்பட்ட ஜனங்கள் 70 வருடங்கள் அங்கு இருந்துதான் ஆக வேண்டும். 70 வருடங்கள் இறுதியிலே கோரேசு என்ற ராஜாவை அனுப்புவேன் என்று ஆறுதல் படுத்துகிற புஸ்தகமாக 40ஆம் அதிகாரத்தில் 55 அதிகாரம் வரை காணப்படுகிறது. ஆகவே இது இந்த 44ஆம் அதிகாரம் ஆறுதல் புஸ்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்குது. இது இது பகுதியாக இது காணப்படுகிறது. இது இது எழுதும் நோக்கம் என்னவென்றால் 3 காரியத்தில் இதில் நோக்கமாக வைத்திருக்கிறார். ஒன்று, அடையாளத்தை நினைவூட்ட. ஏனென்றால் இது முக்கியமாக சிறைவாசத்தில் இருக்காங்க. அதனால அவங்க அடையாளத்தை இழந்து விட்டார்கள். நம்ம இப்படி இனி போக முடியுமா? சில டயத்தில் நம்ம பார்க்கும்போது சிறைவாசமான ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமை, தனிமை நிலைமை நம்ம கடந்து போகும்போது நாம் யார் என்பதை நம்ம மறந்து விடுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம பேர் என்ன, நம்முடைய திறமைகள் என்ன, எல்லாவற்றையும் மறக்கிற அளவுக்கு ஒரு சோகம் நிறைந்த ஒரு காரியம் ஏற்படும். அப்படிப்பட்ட சோகம் நிறைந்த, கஷ்டம் நிறைந்தவர்களாக, வேதனை நிறைந்தவர்களாக, இனி எங்களுக்கு வழியே என்று சொல்லி இல்லை என்று சொல்லி அப்படியே முடக்கப்பட்டதுனால தன்னுடைய சுயநிலையையும் தான் யார் என்பதையும் மறந்த ஜனங்களுக்கு அடையாளத்தை நினைப்பூட்ட இந்த அதிகாரம் எழுதப்படுகிறது. இரண்டாவது, உருவ வழிபாட்டில் முட்டாள்தனத்தை அம்பலப்படுத்த. இவர்கள் எல்லாம் பாகாலை வணங்கினது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம். இதனால் தான் நீங்க வந்திருக்கீங்க. அந்த பாகாலை வணங்கிற அந்த 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 விக்கிரகங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள போறீங்கன்னு உங்களுக்கு அறிவிச்சதா, இல்லை இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வருவீங்க அதை அறிவிக்க முடிஞ்சதா? அதனால் அறிவிக்கவே முடியாது என்று சொல்லி அந்த உருவ வழிபாட்டில் ஏற்படுகிற முட்டாள்தனத்தை அம்பலப்படுத்துவதற்கு. மூன்றாவது, தேவனுடைய இறையாண்மையை அறிவிக்க. ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவனுடைய இறை ஆட்சியின் கீழாக நடக்கிறது. சிறைவாசம் போவதும், சிறைவாசத்திலிருந்து வெளியே வருவதும், ஒரு ராஜாக்களை விட்டு இன்னொரு ராஜாக்கள் தேசத்தை ஆழ்வதும், யார் உலகத்தை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கிறது தேவனுடைய இறையாண்மை, சோவர்னிட்டி அப்படின்ற ஆங்கிலத்தை நம்ம சொல்லுவோம். அது அந்த இறையாண்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்? 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிப்பட போகிற கோரேசு ராஜா வருவார் என்று சொல்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம பேரை அப்பா அம்மா தான் வைக்கிறாங்கன்னு, நம்ம அப்பா அம்மா தான் பேர் வைக்கிறாங்க. ஆனால் தேவன் அதில் இடைப்படுகிறார் என்பதை இதில் பார்க்க முடிகிறது. கோரேசு என்கிற மகனை பெற்ற பெற்றோருக்கு அவனுக்கு கோரேசு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தீர்மானத்தின்படியாகத்தான் அவன் பெற்றோர் அவர் கோரேசு என்று அவனை பெயரிடுகிறார்கள். சாதாரண மனுஷனாக இருந்த அவர் மேதிய பெர்சியா ராஜ்யத்தில் ராஜாவாக போய் பாபிலோனை அபகரிக்கிறாரு. மிகப்பெரிய அற்புதமான ஒரு காரியமாக காணப்படுது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய இறையாண்மையில் இருக்கிறது. நம்முடைய பேரை வைத்தது அவர்தான். நம் எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல தேவன் நம்மை கண்டார் அப்படி என்ற வசனத்தையும் நம்ம இங்க பார்க்க முடிகிறது. இந்த 3 நோக்கத்திற்காக இந்த புஸ்தகம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் எழுதப்பட்டது. இதனுடைய திறவுகோல் வசனமாக ஏசாயா
44 அதிகாரம் 3-4 வசனத்தை நான் திறவுகோல் வசனமாக இருக்கிறேன். ஏனென்றால் மீட்பர் ஆவியின் ஆசீர்வாதம் என்று தலைப்பு கொடுத்ததுனால இந்த இந்த அதிகாரத்தின் திறவுகோல் வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். தாகமுள்ளமே தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடியைகளைப் போல வளருவார்கள். நம்ம இந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இந்த முக்கியமாக இந்த அதிகாரத்திலே கிரேக் எபிரேய மொழியிலே ஒரு இலக்கணம் இருக்கிறது. அந்த இலக்கணம் என்னவென்று சொல்லி சொல்லி பார்க்கும்போது பொயட்டிக் பேரலிசம் அப்படி என்று சொல்லுவோம். அதாவது ஒரு அந்த அந்த வசனத்துல 2 வரிகள் இருக்கும். முதல் வரி இருக்கும். ஆனா 2வது வரியானது முதல் வரியில இடம்பெற்ற காரியத்தை தெளிவுபடுத்துவதாக இருக்கும். உருவகத்தை தெளிவுபடுத்துவதாக இருக்கும். அதைத்தான் நம்ம எபிரேயர்கள் இந்த இந்த இலக்கணத்தை பயன்படுத்துறாங்க. பேரலிசம் பொயட்டிக் அப்படிம்பாங்க. பேரலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் முதல் இந்த 3ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்திலே முதல் ஒரு பகுதி முதல் பகுதி தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று இருக்கிறது. இதுல பார்க்கும்போது தண்ணீர் ஆறு என்று சொல்லி காணப்படுகிறது. வறண்ட நிலம் என்று சொல்லுகிறது. இது என்ன என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்த பகுதியை படிக்க வேண்டும். அடுத்த பகுதி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது உன் சந்ததியின் மேல் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வறண்ட நிலம் யாரு? நாமும் நம் சந்ததியும். அப்புறம் தண்ணீர் என்பது எதை குறிப்பிடுகிறது? என் பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது. ஆறுகள் எதை குறிப்பிடுகிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. சோ அப்படித்தான் நம்ம இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும். அப்படித்தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனமும் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். முதல் பகுதியை புரிந்து கொள்வதற்கு அடுத்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த உருவகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த 4வது வசனம், அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல் வளருவார்கள். இங்கே உவமை சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அபிஷேகம் ஊற்றுவதனால ஏற்படுகிற ஆசீர்வாதம் காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதம் எதற்கு இணையாக சொல்லப்படுகிறது? நீர்க்கால்கள் புல்லின் நடுவே அலரி செடி என்று சொல்லப்படுகிறது. அலரி செடி என்றால் என்ன? புல் என்றால் என்ன? நீர்க்கால்கள் என்றால் என்ன? புரிந்து கொள்ள வேண்டும். நீர்க்கால்கள் என்பது தண்ணீர் நிறைந்த ஒரு ஆறு அல்லது பகுதியை குறிப்பிடுகிறது. அதன் ஓரத்தில் தண்ணீர் இருப்பதனால அநேக புல்கள் வெகு வேகமாக வெகு சீக்கிரமாக வளர்ந்துவிடும். ஆனா புல்லு மாத்திரமல்ல, அந்த புல்லின் நடுவே ஒரு அலரி செடி வளர்கிறதா? அந்த அலரி செடி என்றால் எது என்று சொல்லி பார்க்கும்போது அதனுடைய வேர் பகுதி ஆழமாக இருக்கும். மிக வேகமாக வளரும். உயரமாக வளரும். அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கும். தண்ணீர் குறைந்தால் கூட அந்த இலையின் பச்சைத்தன்மை குறையாது. அதனால புல்லு வளரும் தான் சாதாரணமா. ஆனால் அதுல அலரி செடியாக இருப்பார்களாம். அந்த அலரி செடி வேர் விட்டு வேர் கொண்டு மிக பலமாக இருப்பதனால கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக எழும்புவார்களாம். கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக எழும்புவார்களாம். அப்படி என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது ஒரு தனிப்பட்ட விசுவாசி சாதாரண வளர்ச்சி அடைந்தவனாக அல்ல, ஒரு அலரி செடியை போல கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவனாக, கிறிஸ்துவை சார்ந்தவனாக, கிறிஸ்துவின் அபிஷேகத்தால் வாழ்ந்தவனாக இருப்பான் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால் தான் நாம் இதை திறவுகோல் வசனமாக வைத்தோம். இப்பொழுது அடுத்த பகுதி நாம் கடந்து போவோம். இந்த ஏசாயா 44 அதிகாரத்தை நாம கிட்டத்தட்ட 4-5 பகுதிகளாக பிரிக்கிறோம். இந்த 44 அதிகாரத்துல 28 வசனங்கள் காணப்படுகின்றன. முதல் 5 வசனங்களை கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் அப்படி என்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை படைக்கும் வாக்கு அதாவது இது எப்படி இருக்கு காணப்படுகிறது 1-5 அதிகாரத்துல வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவன் உலகத்தை சிருஷ்டித்து மனுஷனை உருவாக்கும் போது ஜீவ சுவாசத்தை ஊதியது போல நான் என் ஆவியை ஊற்றி என்னுடைய பிள்ளைகளை முழுமையாக புது படைப்பாக படைக்கப் போகிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் 1-5 வசனத்துல. அடுத்தது கர்த்தரால் மட்டுமே கடந்த காலத்தை விளக்கவும் எதிர்காலத்தை கழிக்கவும் முடியும் என்று 6-8 வசனத்தை சொல்றார். ஏன் இதை சொல்றாங்க சொல்லி பார்க்கும் பொழுது அந்த ஜனங்கள் சிறைவாசம் போகிற ஜனங்கள் விடுவிக்க யாரும் இல்லை அப்படி என்று சோர்ந்து போயிருக்காங்க. அந்த டயத்தில் அவர் சொல்றாரு, கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, நீங்க இப்படி செய்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பதை விளக்கத்தையும் இனி நடக்க போகிற காலத்தில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நீங்க முன்பாக வணங்கி அதாவது சீரழிந்து போன அந்த விக்கிரகம் உங்களுக்கு அது கொடுக்காது வெளிப்படுத்தாது. நான் தான் அது எதிர்காலத்தை வெளிப்படுத்துவேன். கடந்த
எதிர்காலத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு புரியாம இருந்துச்சு, அதையும் விளக்குவேன். எதிர்காலத்தை கணிக்கவும் செய்வேன் என்று சொல்லி ஏசாயா 44 அதிகாரம் 6லிருந்து 8 வசனத்துல சொல்றாங்க. 3வது பகுதி, கர்த்தர் விக்கிரக சிலைக்காரர்கள் ஏளனம் செய்கிறாராம். 44 அதிகாரம் 9லிருந்து 20 வசனத்துல கர்த்தர் எப்படி ஏளனம் செய்கிறார் என்பதை குறித்து பார்க்க முடிகிறது. சங்கீத புஸ்தகத்திலே 3 முறை தேவன் கர்த்தர் ஏளனம் செய்வதை பார்க்கிறோம். அது யாரை பார்த்து ஏளனம் செய்கிறான் என்றால், துன்மார்க்கரை பார்த்து, தேவ ஜனங்களை, தேவனை நம்பி இருக்கிறவர்களை துன்புறுத்துகிறவர்களை பார்த்து தான் ஏளனம் செய்கிறார். என்ன செய்கின்றார்? நீங்க இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சிரிச்சு, உங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை நீங்க அறியவில்லை, ஏன்னா என் ஜனங்களை நீங்க துன்புறுத்துகிறீர்கள் அப்படி என்று சொல்லி 3 முறை சங்கீத புஸ்தகத்திலே ஆண்டவர் ஏளனம் செய்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் ஏளனம் செய்கிறார். ஏனென்றால் விக்கிரக வணக்கத்தை செய்கிறவர்கள், விக்கிரகங்களை செய்கிறவர்கள், விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் பார்த்து ஏளனம் செய்கிறார். ஏனென்று சொல்லி பார்க்கும்போது, இரும்பை அடித்து மிகுந்த கஷ்டப்பட்டு வேர்த்து விறுவிறுத்து ஒரு சிலையை உருவாக்குகிறான் இரும்பு செய்கிற கொல்லன். அதே மாதிரி தச்சன் என்ன செய்கிறான்? மரத்தை வெட்டி அதுல அழகாக கோடு அளவுகளை வைத்து ஒரு கட்டையை வைத்து ஒரு உருவத்தை படைக்கிறான். 2 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அவர்கள் ஏனென்றா ஒரு இந்த உளியை வச்சு அடி அடி அடின்னு அடிச்சு ஒரு அதாவது மெட்டல் அப்படின்னு உலோகத்தினாலே ஒரு விக்கிரகத்தை உருவாக்குறவன் அடிச்சு அடிச்சு அடிச்சுட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்கிறன்னு மயக்கடிச்சு விழுந்துருவான். ஆனா அது புரியாம அவன் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிட்டு சோர்ந்து போய் அடிக்கிறான். ஆனால் தாகமுள்ளமையுமே தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவனை நம்பாம அவன் விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறானே அப்படி என்று ஏளனம் பண்ணி சிரிக்கிறாரு. அதே மாதிரி தச்சனை பார்த்துட்டு ஒரு மரத்தை வெட்டிட்டு வந்து ஒரு குட்டியா அந்த மரத்தை அளவு போட்டு எது எது தேவையில்லையோ எடுத்துட்டு எது தேவையோ எப்படி மனத்துல ஒரு உருவத்தை நிர்ணயித்து கொண்டு அந்த உருவத்தின் தகுந்த ஒரு விக்கிரகத்தை உருவாக்க ஒரு சிலையை உருவாக்குற. மிச்ச கட்டெல்லாம் ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சே என்ன பண்றதுன்னு சொல்லி மிச்ச துண்டாகி போன கட்டையெல்லாம் எடுத்து கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ற. அதுக்கப்புறம் இன்னும் துண்டு கிடக்க குளிருது அப்படின்னு சொல்லி அது நெருப்பு மூட்டி குளிர் காயிற. மிச்சம் இருக்கிறத வச்சு கும்பிடுறியே, உனக்கு சொரணம் இல்லையா, உனக்கு கண்ணு திறக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவங்களை பார்த்து ஏன் செய்யற ஆவிக்குரிய குருட்டாட்டத்தோடு காணப்படுகிறீர்களே அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வசனம் ஒருவேளை ஒரு சாதாரணமாக காணப்படலாம். ஆனால் விக்கிரக வணக்கத்திலையும் பலவிதமான தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த நான் இந்த வசனத்தை படித்த பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வசனத்தை வாசித்த நான் இனி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவே என் இரட்சகர் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் ஏசாயா 44 அதிகாரத்தில் இடம்பெறுகிற அந்த 9லிருந்து 20 வசனத்தை வாசித்து என்னுடைய இருதயத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த நாள் இன்றைக்கு கூட எனக்கு பிரகாசமாக இருக்கிறது. அந்த நாள்ல நான் பலவித கயிறுகளை கட்டியிருந்தேன், பலவித அடையாளங்களை உடம்புல தரித்திருந்தேன். அதையெல்லாம் எடுத்துவிட்டு இனி இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டு இந்த வசனமானது மிகுந்த வல்லமை உள்ளது. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் பல 1000 ஆண்டுகள் ஆனா கூட இயேசு இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களை இரட்சிப்புக்குள்ளாக நடத்த வல்லது. 4வது, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மூடுபனி போல் துடைத்து போட்டார். எப்பொழுது நாம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதோ, நான் பாவி என்று உணர்கிறோமோ, இனி இந்த விக்கிரகத்தை வணங்குகிறதுனால எதுவும் பிரயோஜனம் இல்லை என்று நம்ம கண்கள் திறக்கப்படுகிறதோ, அந்த டயத்துல நாம் பாவி என்று உணர்ந்து ஆண்டவர்கிட்ட போறோம். அப்பொழுது கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய பாவங்களை மூடுபனியின் போல் துடைத்து போடுவேன் என்று. மூடுபனி என்பதை நமக்கு தான் தெரியும். யுஏஇ தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூடுபனியை பற்றி, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கூட, நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மூடுபனி தெரியாது. நமக்கு தெரியும் இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரும்பொழுது திடீரென்று பனி வந்து மறைச்சு நைட்டு ஃபுல்லா கிளம்ப போய் பார்த்தா அடுத்த ரோடே தெரியாது, அடுத்த வண்டியே தெரியாது. அப்படி ஒரு மூடுபனி இருக்கும். பயங்கர ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஆனா வெயில் வர 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 அந்த மூடுபனி அப்படியே போயிடும். ஆச்சரியமா இருக்கும். இந்த இடம் ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு, எப்படி இப்ப தெரியுதுன்னு. அதே போல ஆண்டவர் நம்முடைய ஒரு கண்கள் திறந்தாலே நம்முடைய பாவத்தின் அலங்கோலங்கள் நம்ம கண்கள் முன்பா நின்றுச்சு. ஆனால் கர்த்தர் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மூடுபனியை துடைப்பது போன பாவத்தை துடைத்துடுவார் என்று ஏசாயா 44 அதிகாரம் 21லிருந்து 23 வசனத்தில் சொல்றாரு. இறுதியாக என்ன சொல்றாரு என்ன சொல்லுமா, எருசலேமை திரும்ப கட்டும்படி கர்த்தர் கோரேசு எழுப்புகிறார். அப்போ ஏசாயா 44 அதிகாரத்தில் 21லிருந்து 23 வசனம் அவர்களுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். யார? சிறைவாசம் போயிருக்கிறவங்க பாவத்தை மன்னிச்சுட்டு தான் கோரேசு ராஜா அனுப்புறார். அவர்கள் வாழ்க்கை நிறைவேறிச்சு. தற்போது கூட புதிய ஏற்பாட்டு காலத்திலே கோரேசை அனுப்பி 70 வருடமாக சிறைப்பட்டிருந்த யூதா ஜனங்களை விடுதலை கொடுத்த அதே தேவன் கோரேசை அடையாளப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாவத்தினை அடிமைப்பட்டிருக்கிற நம்மை விடுதலை கொடுத்தார் என்பதை காட்டும்படியாக
எருசலேமை திரும்ப கட்டும்படி கர்த்தர் கோரேசை எழுப்புகிறார். அதே புதிய எருசலேமை உருவாக்கும்படியாக அந்த புதிய எருசலேமிலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ம், அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு நித்திய காலத்தில் வாழும்படியாக புதிய எருசலேமை சிருஷ்டிப்பதற்காக கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார் என்று சொல்லி நாம இந்த அதிகாரத்தை முடிக்கப் போகிறோம். அதாவது முதலாவது கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றி தம்முடைய பிள்ளைகளை படைப்புகளை அதை படைக்கும்படியாக புதிதாக படைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஆவியை தூசி நிறைந்த அது இதுல 1 5 அதிகாரத்துல 2 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் தம்முடைய ஆவியை தூசி நிறைந்த தரையில், அதாவது புழுதி நிறைந்த தரையில் ஊற்றுவதாக வாக்கு கொடுக்கிறாரு. உண்மைதான். ஒரு காலத்துல உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது, ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாவதாக சிருஷ்டித்தார். ஆனால் மண்ணினாலே ஒரு மனிதனை படைத்து அதிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படியாக நான் மறுபடியாக படைக்கப் போகிறேன் என்ற ஜீவ சுவாசத்தை ஆவியை ஊற்றப் போகிறேன். இதன் விளைவாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை மண்ணில் இருந்து மண் என்று சொல்லி பார்க்கும்போது அழிவுக்குள்ளாக கடந்து போய்கொண்டிருக்கிற ஜனங்களை, பாவத்தின் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை உயிர்மிச்சு எழுப்புவேன் என்று சொல்லி 2 காரியத்தையும் 1 வசனம் சொல்லுகிறது. இதோ என் தாசனாகி யாக்கோபே, 1 வசனங்கள், ஏசாயா 44 1 வசனங்கள். இதோ என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலும் உருவாக்கினவரும் உன்னை துணை செய்கிறமா கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷுரனே, பயப்படாதே. யாக்கோபே யெஷுரனே. யாக்கோபுனா யார்? யெஷுரனை யார்? யாக்கோபு என்றால் டிசீவர், அதாவது ஏமாற்றுக்காரன், ஏமாற்றுகிறவன், தன்னுடைய சுயத்திலே வாழ்கிறவன், ஆசீர்வாதத்தை பிறரிலிருந்து எப்படியாவது பிடுங்க கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்கிறவன், தன்னுடைய சுயபலத்தால் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன், பாவ செயலை செய்தாவது எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன், அப்படிப்பட்டவனை ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? யெஷுரனே என்று அழைக்கிறார். யெஷுரன் என்றால் நீதிமான் என்று பெயர். அப்படிதான் நாம ஒரு காலத்தில் யாக்கோபை போல இருந்தோம். யாக்கோபை போல இருந்த நம்ம ரட்சிப்பதற்கு முன்பாகவே நம்மளை யெஷுரனாக அவர் பார்த்தார். நீதிமானாக பார்த்து தான் நம்மளை அழைத்தாரு. அழைத்த பிறகு நம்மளை ரட்சித்து என்ன செய்தாரு? தாகமுள்ளவனே தண்ணீரையும் வறண்ட மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் அப்படி சொல்றாரு. எல்லார் மேலையும் இந்த ஆவி ஊற்றப்படாது, எல்லார் மேலே இந்த ஆசீர்வாதம் ஊற்றப்படாது. யாரெல்லாம் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேல் மாத்திரமே ஊற்றப்படும். தாகம் எப்பொழுது ஏற்படும் என்று சொல்லி பார்க்கும்போது, பல இடத்திலே தேடி சமாதானம் கிடைக்காதவர்கள், பல கடவுளை நம்பி பாவத்தின் அக்கிரமத்தில் இருந்து வெளியே வர முடியாதவர்கள், அவர்கள் தாகத்தோடு தேட ஆரம்பிப்பாரு. எந்த தெய்வம் என் பாவத்தை மன்னிக்கும், எந்த தெய்வம் என்னுடைய இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கும், எந்த தெய்வம் இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து விடுதலை கொடுக்கும் என்று தாகத்தோடு யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் மேல் நிச்சயமாக ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார், ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். அதற்கு நான் தான் சாட்சி. நான் தேடினேன், எந்த தேவனின் பாவத்தை மன்னிப்பார். பாவ உணர்வு எனக்கு ஏற்பட்டது, பாவியாக நான் இருக்கிறேன், எத்தனை பாவம் செய்திருக்கிற, போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் நான் இப்படி பிறந்திருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பது யார் என்று தேடின நேரத்திலே இயேசுவே தேவன் என்பது எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே யாக்கோபாக இருந்த நம்மை யெஷுரனாக மாற்றி நம்மை பார்த்து சொல்றார், பயப்படாதே, என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று நாள்ல வாக்கு கொடுக்கிறாரு. அதனால் தேவன் ஆவியை ஊற்றுவதனால அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்கள் ஓரத்தில் உள்ள அலறி செடியை போல் வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். நான் அலறி செடியை பற்றி முன்பே உங்களுக்கு விளக்கம் கூறிவிட்டேன். அலறி செடி என்றால் என்ன, புல் என்றால் என்ன, நீர்க்கால்கள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். இது அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஒருவன் நான் கர்த்தருடன் இருப்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் கர்த்தருடன் என்று கையெழுத்து போடுவான், இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக் கொள்வான். 4 விதமான ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அதாவது யூதன் இல்லை, கிரேக்கன் என்று எல்லாருமே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஏன் நான் சொன்னேன், பல மதங்களிலே பார்க்கும் போது பெண்களாக பிறந்தால் அவர்களால் மோட்சம் அடைய முடியாது, அடுத்த ஜென்மத்தில் ஆணாக பிறந்தால் மாத்திரமே அவர்கள் மோட்ச நிலையை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பார்க்கும்போது, பிற மதத்திலே பார்க்கும்போது, சில சமுதாயத்திலே சில ஜாதியிலே பிறந்தால் மாத்திரமே அவர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், அவர்கள் மாத்திரமே தேவனை வணங்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே போக முடியும். மிச்சம் வெளியில தான் நிற்கணும், அவர்கள் போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த குலத்திலே பிறக்கவில்லை என்று சொல்லி குலத்தின் படியாக, இனத்தின் படியாக, ஆண் பெண் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றும் பிரிவு காணப்படுகிறது. ஆனால் இயேசுவின் கிட்ட வருகிறவருக்கு ஆண் என்றும் பெண் என்றும்
இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாருமே சமமாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் இயேசுவே தாகத்தோடு என்னுடைய பாவத்தை மன்னிக்க தேவன் இல்லையா என்று கதறுகிறவர்களுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கிறார். அபிஷேகத்தை பாவத்தை மன்னிக்கிறார், யசுரனாக மாற்றுகிறார், ஆவியை ஊற்றுகிறார், அபிஷேகத்தால் நிரத்துகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். வித்தியாசமே இல்லை என்று சொல்லி இந்த வசனம் நம் சொல்லுகிறது. சோ பழைய ஏற்பாட்டில் தண்ணீர் ஆனது பெரும்பாலும் எதை குறிப்பிடுகிறது என்றால் வாழ்க்கையை குறிப்பிடுகிறது, சுத்திகரிப்பை குறிப்பிடுகிறது, ஆவியை குறிப்பிடுகிறது. ஏசாயா 43 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் தண்ணீர் மற்றும் ஆவி ஆகியவை இணையாகவே காணப்படுகின்றன. இதைத்தான் நாம் கவித்துவ இணைவாசம் என்போம். அதாவது பொயட்டிக் பேரலிசம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வது, தமிழ்ல கவித்துவ இணைவாதம். இது இது கிராமட்டிக்கல் பேர் கவித்துவ இணைவாக்கம். அப்படியாவது இரண்டாவது வரி முதல் வரியை விளக்குகிறது. அதை போய் தமிழ்ல என்ன சொல்றோம்? கவித்துவ இணைவாக்கம். ஆங்கிலத்துல poetic parallelism. The second line explains the first line. இரண்டாவது வரி முதல் வரியை விளக்குகிறது. தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் உயிர் கொடுக்கும் பிரசன்னத்தை இங்கு குறிப்பிடுகிறது. அலரி செடியை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது புதுப்பித்தல். இங்கு 2 விதமான புதுப்பித்தல் காணப்படுகிறது. இந்த முதலாவது பரவலான மறுமலர்ச்சி, இரண்டாவது ஆழமான ஆன்மீக வாழ்க்கை. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவன சிலர் சாதாரணமா வாழ்ந்துடுறாங்க. ஆமா, இயேசுவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சாதாரணமான கிறிஸ்துவ வாழ்க்கை. அவர்கள் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டும் என்றோ, ஊழியம் செய்ய வேண்டும் என்றோ, அவருக்காக நிற்க வேண்டும் என்று சொல்லி இல்லாதபடிக்கு வாழ்ந்தோம் போனோம் என்று சொல்லி குறிக்கோள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா அவங்க கிறிஸ்டியன் சொல்றாங்க. அவர்கள் தான் புல்லை போன்றவர்கள். ஆனா அலரி செடி எப்படி இருக்கிறது என்றால் ஆழமாக ஆன்மீக வாழ்க்கை கொண்டவர்கள், தேவனுக்காக சாட்சியாக நிற்கிறவர்கள், அவருக்காக ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய ஆத்மாவையும் ஆவியையும் தன்னுடைய முழு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஆழமான ஆன்மீக வாழ்க்கைக்கு அலரை செடியை போல் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல், உன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, உனக்கு மாத்திரமல்ல, உன் சந்ததிகள் மேல் கூட ஆண்டவர் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த ஆவியை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார் என்ற அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலும், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கிறிஸ்துவும் ஆவியானவரும் இணையாக இருக்கிறாங்க. இயேசு இப்படியாக யோவான் 7ஆம் அதிகாரத்துல ஒருவன் தாகம் வந்த இடத்து வரக்கடவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி யோவான் 7ஆம் அதிகாரம் 37 39 வசனத்துல இயேசு கிறிஸ்து அறிக்கை எடுக்கிறாரு. அது எந்த நாள் என்றால் கூடார பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் போது இந்த அறிக்கை எடுக்கிறாரு. அப்போ அதே அந்த அப்படி என்றால் எதை குறிப்பிடுகிறது? என்னிடம் வருவதற்கு நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று சொல்றாரு. பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனத்துல இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரு. அவர்கிட்ட வந்தவர்கள் மேல் மட்டுமே 120 பேர் மட்டுமே அபிஷேகத்தை பெற்றுக்கணும். அதாங்க, ஒருவன் தாகமா இருந்து என்னிடத்தில் வரக்கடவன் என்று கூப்பிட்டாரு. யாருக்கும் தாகம் கிடையாது. எல்லாருக்கும் உலக ஆசீர்வாதம் தான் போறோம். 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தா போதும், அவர் பின்னாடியே போயிடுவேன். முடவனா இருக்க நடந்தா போதும், கண்ணு தெரியல கண்ணு தெரிஞ்சா போதும், குஷ்டரோகியா இருக்க சுகம் பெற்றா போதும், அப்படி என்ற ஜனங்கள் இயேசுவை சூழ்ந்து வந்தாங்க. ஆனால் அவர் கூட தாகமாக யாரும் வரவில்லை. தாகமாக இணைந்தவர்கள் 120 பேர். அந்த 120 பேர் மேல் பெந்தெகோஸ்தே நாளிலே பலமாக அபிஷேகம் ஊற்றப்பட்டது. தேவனுடைய பணி மனித முயற்சியில் தொடங்கவில்லை, அபிஷேகத்தால் தொடங்கினது. அவர் சொன்னாரு, நீங்க எருசலேமிலே தரித்திரங்கள் 10 நாள் அபிஷேகம் பெற்ற பிறகு எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா உலகமெங்கும் சாட்சிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் சொந்த பலத்திலே செய்ய முடியாது, துணையோடு மாத்திரமே அதை செய்ய முடியும். விசுவாசிகள் மீட்பரின் சாட்சிகளாக மாறுகிறார்கள். நாம் எல்லாரும் சாட்சிகளாக மாறினோம். 11 அப்போஸ்தலர்கள் சாட்சியாக மாறினதால இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கிரியை காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியார் என்பது தேவனுடைய ஊழியத்தில் ஜீவன் கொடுக்கும் வல்லமையாகும். தண்ணீர் வறண்ட நிலத்தை உயிர்ப்பிப்பது போல ஆவியானவர் ஆவிக்குரிய ரீதியில் தரிசு இருதயங்களை உயிர்ப்பிக்கிறார். நம்முடைய இருதயம் தரிசு இருதயமாக இருந்தது, அதை ஆவியானவர் நம்ம வந்து அதை உயிர்ப்பித்தார் என்பது வசனம் சொல்லுகிறது. அடுத்து கர்த்தரால் மட்டுமே கடந்த காலத்தை விளக்கவும் எதிர்காலத்தை கணிக்கவும் முடியும். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6-8 வசனம். இதுல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முதலாவது, கர்த்தருக்கு நிகரான எவருமே இல்லை, அவர் மாத்திரமே உண்மையுள்ள தேவன், அவர் கூட கம்பேர் பண்றதுக்கு யாருமே இல்லை. 6-7 வசனங்கள். கடந்த காலத்தை விளக்குங்கள் மற்றும் எதிர்காலத்தை கணிக்கவும் விக்கிரகங்களால முடியாது, என்னால் மாத்திரமே முடியும் என்று 7-8 வசனத்தில் சொல்றாரு. இந்த காலத்தில் கூட ஆண்டவனுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கார் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார் என்று சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட தேவன் யாராலும் கூட அதை வெளிப்படுத்தவே முடியாது. மற்றும் 7-8 வசனத்தில் சொல்றாங்க. நான் 6
வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும், என்னை தவிர தேவன் இல்லை. ஏசாயா 44 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். என்னைப் போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று முன்னறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்துகிறவன் யார்? நிகழ்காரியம் வருங்காரியம் தங்களுக்கு அவர்கள் அறிவிக்கட்டும். இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லை என்று ஒருவரையும் அறிவேன். நாமெல்லாம் சாட்சிகள். உண்மையா அதான் ஆண்டவர் சொல்றார். நம்மளை இவ்வளவு ஆசீர்வாதம் கூப்பிட்டு வந்து எதற்காக? சாட்சியாக. அந்த சாட்சியாக நிற்க வேண்டும். என்ன வேண்டும்? அபிஷேகம் வேண்டும். அதான் சொன்னாரு. உலகமென்றும் போய் சாட்சியா இருங்க. அதற்கு முன்பாக அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலர் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பெந்தெகோஸ்தே நாளுக்காக காத்திருங்கள் என்று சொன்னாரு. அப்படியாக இந்த வசனத்துக்கு அப்புறம் 3வது பகுதி, கர்த்தர் விக்கிரக சிலைக்காரரை ஏளனம் செய்கிறாரு. அது 9லிருந்து 20 வசனத்துல பார்க்க முடிகிறது. விக்கிரகம் செய்கிறவர்களும் விக்கிரக வழிபாட்டார்களும் வெட்கப்படுவார்கள். அப்படி இருந்து 9லிருந்து 11 வசனத்திலும் தேவன் விக்கிரகங்களை கேலி செய்கிறார். அப்படி சொல்லி 12லிருந்து 20 வசனங்கள் நாம வாசிக்கலாம். இதோ அதுல பார்க்கலாம். அதுல ஒரே ஒரு வசனத்தை, என்னுடைய இருதயத்தை ஏவி விக்கிரகத்தை விட்டுவிட்டு இயேசுவே உண்மை தேவன் என்று ஏற்றுக்கொள்ள வைத்த அந்த வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். 20 வருடங்களாக பிறந்தது முதல் கண்கள் குருடானவளாக, கண்கள் திறக்கப்படாதவளாக, குருட்டாட்டுத்தனமாக, வீதி வீதியாக, இடமிடமாக, கோயில் கோயிலாக சென்று கும்பிட்டு கொண்டிருந்த என்னை கண்களை திறக்க வைத்து ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை நீக்கின வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 16, 17 வசனங்கள். அதில் ஒரு துண்டை அடுப்பிலே இருக்கிறான். ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியலை பொரித்து திருப்தியாகி குளிர் காய்ந்து ஆஹா அனனாலே நெருப்பை கண்டேன் என்று சொல்லுகிறான். அதன் மீதமான துண்டை தனக்கு விக்கிரக தெய்வம் செய்து அதற்கு முன் விழுந்து என்னை அதை வணங்கி நீ என் தெய்வம், என்னை ரட்சிக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறான். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். 18, 19 வசனங்கள். காணாதபடி அவர் கண்களும் உணராதபடி அவர் இருதயம் அடைப்பட்டிருக்கிறது. அதன் பாதி அடுப்பிலே இருக்கிறான். அதன் தழையில் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்து அதன் மீதியான துண்டை தன் அருவருப்பான விக்கிரகங்கள் ஆக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவும் இல்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. இந்த வார்த்தை என்னை மிகவும் அசைத்தது. அறிவு சொரணை இல்லை, கண்கள் குருட்டாட்டமாக இருக்கிறது. உண்மையாக சொல்லுகிறேன், இந்த ஒரு வசனம் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தது. இன்றைக்கு நான் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறேன் என்றால் அதற்கு திறவுகோலாகவும் என்னை உயிர்ப்பித்த வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். ஆண்டவர் இதை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பகுதி நம்ம 4வது பகுதி போக 4வது பகுதி ஏசாயா 44 அதிகாரம் 21 23 வசனங்கள். கர்த்தர் நமது பாவத்தை மூடு பனியை போல துடைத்து விட்டார். நான் மூடு பனியை பத்தி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். யுஏஇலையும் டெசர்ட்லையும் வாழ்ற ஜனங்களுக்கு இந்த மூடு பனியை பத்தி பயங்கரத்தை தெரியும். அநேக ஆக்சிடென்ட்ஸ் இந்த மூடு பனியால நடக்கும். ஒரு காலகட்டத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த துபாய் அபுதாபி ரோட்ல 100 கணக்கான கார்கள் இடித்து பயங்கரமான ஆக்சிடென்ட். நம்ம உலகமே பார்த்தாங்க எப்படி இப்படி நடந்ததுன்னு சொல்லி. கார் மேல கார் அப்படியாக குவியலாக கடந்துச்சு. யாராலையும் அது அடக்க முடியல. ஏன்னா அவ்வளவு ஒரு மூடு பனி அடுத்து எடுத்து இடிந்து விழுந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. மிக பயங்கரமானது மூடு பனி. அப்படியாக நம்முடைய பாவம் மிக பயங்கரமானது. நம்முடைய கண்கள் இருட்ட வைக்கிறது. நமக்கு அடுத்த பாதை தெரியாத படிக்காது இருட்டிலே அடைபடை வைக்கிற அந்த மூடு பனி போன பாவத்தை நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் துடைத்து விட்டாராம். அப்படி என்று சொல்லி ஏசாயா 44 அதிகம் 21 23 வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமது பாதங்களை மூடு பனியை போல துடைக்கிறார். 21 22 வசனங்கள். கடவுளுடைய பிள்ளைகளின் மீட்பின், அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய மீட்பில் எல்லா படைப்புகளும் களி கூறுகின்றன. ஹல்லேலூயா. உண்மை. கர்த்தராகிய இயேசு நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒரு நீதிமான் நிமித்தம் பரலோகத்தின் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகம் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் நிமித்தம் எல்லா படைப்புகளும் களி கூறுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனை பேர் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் என்ன நினைச்சு பார்க்கிறேன் என்றால், விக்கிரக வணக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும். நான் ஒன்றுமே செய்யவில்லை. நான் பாவி என்று உணர்ந்து தேடின எங்க கடவுள் என்னை காப்பாற்றுவார், எந்த கடவுள் பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி தேடின என்னை நோக்கி இயேசு வந்தாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். அதனால் பல காரியத்தை இழந்தேன். என் குடும்பத்தாரால் துரத்தினாங்க. எனக்கு யாரும் இல்லாத நிலைமை. குடும்பம் இருந்து கூட குடும்பம் இல்லை, தாய் இருந்தும் தாய் இல்லை, தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லை, சகோதரர்கள் இருந்தும் சகோதரர்கள் இல்லை, சகோதரிகள் இருந்தும் சகோதரிகள் இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டுச்சு. ஆனால் எந்த நிலைமையிலும் தேவன் என்னை வழிநடத்தினார். அவரே அப்பாவா, அவரே அம்மாவா இருந்தார், அவரே சகோதரனாக, அவரே சகோதரியாக எனக்கு இருந்தது நான் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் தேற்றப்பட்டேன். அந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் கண்ணீரோடு கடந்து போவேன். ஒரு காரியத்தை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இப்படி இருந்தோம், நாங்கள் அப்படி இருந்தோம், அம்மா கூட இருந்தேன், அப்பா கூட இருந்தேன், அது ஏன் இப்படி திடீரென்று முடிவு பெற்று விட்டது தெரியவில்லை என்று கலங்கின நாட்கள் உண்டு. ஆனால் எல்லாமே நன்மைக்காகத்தான். ஏனென்றால் இயேசு நம்மளை கண்மலையில் இருந்து நம்மளை புடைந்து எடுத்து கொண்டு வருகிறார். அதுதான் உண்மையான ஒரு சாட்சி. தேவனுடைய பிள்ளைகள் மீட்பின் எல்லா படைப்புகளும் களி கூறுகின்றன என்று சொல்லி ஏசாயா 44 அதிகாரம் 23வது வசனம் சொல்றாங்க. நான் ஏசாயா 44
22வது வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். உன் மீறுதல்கள் மேகத்தைப் போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். ஹல்லேலூயா! மீறுதல்களை போயிடுச்சு, பாவங்கள் போயிடுச்சு, அகற்றி விட்டாரு. அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அவர்தான் மீட்பர், நம்முடைய மீட்பர் அவர் மாத்திரமே. இறுதி வசனத்துக்கு வர்றோம். இறுதி பகுதி, எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் கோரேசை எழுப்புகிறார். மிக அற்புதமான வசனம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கோரேசு என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம இரத்த நாளங்கள் எழும்புவதை பார்க்க முடிகிறது. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்ல. நம்ம ஒரு வசனத்துல அங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 50ஆம் அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அம் அதாவது இஸ்ரவேல் யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து போனவர்கள் விடுவிக்க விடுவிக்க மாட்டேன் என்று கெட்டியாக பிடித்துக் கொண்டார். ஆனால் அவர்களோடு இருக்கிற மீட்பரோ வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா! அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே என்னால இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. இந்த பாவம், இந்த கஷ்டம், இந்த வியாதி, இந்த வேதனை என்னை கெட்டியா பிடிச்சிருக்கு. என்னால முன்னே போக முடியவில்லை. சங்கிலியினால் கட்டப்பட்டவளாக நான் காணப்படுகிறேன் என்று கண்ணீர் விடுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதமாக நடத்துகிற தேவன். ஒரு வினாடியிலே நமக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர். அப்படிதான் 70 வருடங்கள் முடிவிலே தானியேல் கதறி அழுதுகிட்டே இருக்காரு. நீங்க எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரே, எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, 70 வருடத்தில் திருப்பி கொண்டு போவீங்க, 70 வருடம் வருதே, எங்களை மீட்டுக்கொள்ள யாரும் இல்லையே என்று தானியேல் கதறுகிறாரு. அங்க எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க கதறி அழுது கொண்டிருக்கிறார். அந்த டயத்துல கோரேஸ் ராஜாவை ஒரே இரவிலே பாபிலோனை கைப்பற்றும்படியாக ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை நீங்க தானியேல் 1, 5, 6 அதிகாரத்திலும் கோரேஸ் ராஜா எழும்பி எப்படி ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி, அதாவது அதாவது நம்ம இந்த புஸ்தகம் அந்த அந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இது எல்லாம் அதாவது இது எல்லாமே இது கொடுக்கப்பட்ட வசனம் எப்படி நிறைவேறிற்று என்று கூட வேதத்திலே காணப்படுகிறது. இது சொல்ல மட்டும் படவில்லை, நிறைவேற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நடக்க போறது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. அது எப்படி நிறைவேறிச்சு என்றும் ஒரே புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். வேற எங்கேயும் தேடி போக வேண்டாம். வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் போய் பார்க்க வேண்டாம். வேற ஏதாவது இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ண வேண்டாம். எல்லாமே நமக்கு கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அற்புதமான வசனங்கள். ஏசாயா 44 அதிகாரம் 24 28 வசனங்கள்ல 27, 28 வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொல்லுகிறாரு. இந்த ஆழம் நதி அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி நிறைவேறிச்சு என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்க பாபிலோன் தேசத்திலே அதனுடைய சுற்றி ஒரு பெரிய மதில் இருந்துச்சு. அந்த மதிலை சுற்றி தண்ணீரை விட்டிருப்பாங்க. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யாரும் எதிரிகள் வந்து நாட்டை அபகரிக்க கூடாது என்று. அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்துச்சு என்றால், பாபிலோனின் நடுவிலே நம்ம நல்லா தெரியும், ஒரு பெரிய ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றின் ஓடுகிற தண்ணியை அப்படியாக திசை திருப்பி ஆற்று எங்க விட்டுருக்காங்க, அந்த மதிலை சுற்றி தண்ணீரை வச்சுட்டாங்க. அப்படி இருந்ததுதான் பாபிலோன் தலைநகரம். அது எப்படி போய் கோரேஸ் ராஜா பிடிக்க முடியும் என்றால், ஆண்டவர் என்ன செய்றாரு, ஒரு பெரிய வெள்ளத்தை உண்டு பண்ணி ஒரு பெரிய வறட்சியை கொடுக்கிறாரு. வறட்சியை கொடுத்த உடனே அந்த தண்ணி அப்படியாக கீழே இறங்குகிறது. இறங்கின உடனே அந்த மதில் அந்த தண்ணிக்கு மேல கட்டியிருக்காங்க ஒரு பகுதியில. ஏன்னா அந்த நடுவுல தண்ணி ஓடுது, ரிவர், அது மேல கட்டியிருந்தாங்க அந்த மதில. தண்ணி கீழே இறங்கின உடனே அது மதிலுக்கு அடியில இருந்து கோரேஸ் ராஜாவுடைய படை உள்ளே போய்விட்டது. அன்னைக்கு நைட்டு யாருமே தெரியாத தூங்கிட்டே இருந்தாங்க. காலம்புற பார்த்தா திடீரென்று படை உள்ளே வந்து நாட்டை அபகரித்து விட்டது. சண்டையே போடல, யாரும் சண்டை போடல. டக்குன்னு உள்ள போய் ரத்தம் இல்ல, சண்டை இல்ல, ஒன்றுமே இல்ல. ஆண்டவர் தண்ணீரை வற்ற பண்ணினார். தண்ணீர் அப்படியே வறண்டு போச்சு. அது தண்ணீரை வறண்டு போனதுனால அந்த மதில் மேல இருந்துச்சு. தண்ணி கீழே இருந்த தண்ணி கீழே இறங்கின உடனே ஒரு பெரிய கேப் உண்டாயிடுச்சு. அந்த கேப் வழியாகவே கோரேஸ் ராஜாவுடைய படை, மேதிய பர்ஷிய படை உள்ள போயிடுச்சு. அதுதான் நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். சொல்லி கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறாரு.
அவ்வளோ அருமையான வசனம். கோரேஸ் ராஜா தான் சொல்றாரு. "நீங்க எல்லாம் ஊருக்கு திரும்பி போங்க. உங்களுக்கு இருக்கிற ஆலயத்தில இருக்கிற எல்லா பணிமுட்டுகளையும் எடுத்துட்டு போங்க. செருபாபேலே வா! கவர்னர் ஆக்கி உன்ன அனுப்புறேன். எல்லாம் எடுத்துட்டு போங்க. ஜனங்கள் எல்லாரும் போய் ஆலயத்தை கட்டுங்கள்" என்று அல்லேலூயா! என்று அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. எவ்வளோ அற்புதமான தேவன் நம்முடைய தேவன். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இவ்வளவு காரியத்தை படிச்ச நாம், மீட்பின் ஆவியின் ஆசீர்வாதம் என்ன? நான் இப்போ இந்த காலத்தில வாழ்றேன். அந்த ஆசீர்வாதம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு எப்படி வந்தது? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உள்ளான வசிக்கிற ஆவியானவன் முதலாவது வருகிறாரு. 2வது அதிகாரம் அளிக்கும் ஆவியானவன் நம்மகிட்ட வருகிறாரு. உள்ளான வசிக்கும் ஆவியானவர், அத நம்ம ஆங்கிலத்தில இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்ட்டு சொல்லுவோம். எம்பவரிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுவோம். உள்ளான வசிக்கும் ஆவியானவர்னா என்ன? அதிகாரம் அளிக்கும் ஆவியானவர் என்ன? 2 பேர் வேற வேறயா? இது 2 இருக்கா? அப்படின்ற பல பல வியாக்கியானங்கள் இருக்கிறத, மிகுந்த குழப்பமான காரியங்கள். இதனால டாக்ட்ரின்ஸ் மல்பந்த டினாமினேஷன் வேரி ஆறாங்க. டினாமினேஷன் வேரி ஆக வேண்டிய அவசியமே இல்லை. வேதத்திலே 2 காரியத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நமக்குள் வசிக்கும் ஆவியானவர். 2வது நமக்கு அதிகாரம் அளிக்கும் ஆவியானவர். நமக்குள் வசிக்கும் ஆவியானவர் யோவான் 20 அதிகாரம் 22வது வசனத்தில காணப்படுகிறது. அதிகாரம் அளிக்கும் ஆவியானவர் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தில காணப்படுகிறது. நமக்குள் வசிக்கும் ஆவியானவர் எப்படி வர்றார் நம்ம கூட அப்படி என்பதை யோவான் 20 அதிகாரம் 21லிருந்து 23 வசனத்தில இயேசு கிறிஸ்து சொல்றார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் தன்னுடைய வீட்ல பயந்து போய் ரூம்ல அடைச்சிட்டு இருக்கிற சீஷர்கள் நடுவே வெளிப்பட்டு அவர்கள் பார்த்து சொல்ற இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுக்கு பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியார் யாரு? இது என்ன எனக்கு புரியல என்று சொல்லலாம். இது எதை சொல்லுகிறது? இது எப்போ நடந்தது? உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே இது நிகழ்கிறது. சீடர்கள் பயந்து பூட்டிய கதவுகள் பின்னால் ஒளிந்திருக்கிறாங்க. இயேசு திடீரென்று அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்கிறாரு. உயிர்த்தெழுதல் சாட்சி எதை குறிப்பிடுகிறது? பாவம் ஜெயிக்கப்பட்டது, மரணம் தோற்கப்பட்டது, தேவனுக்கும் மனித குலத்திற்கும் இடையே சமரசம் நிறைவேறிற்று என்பதை உயிர்த்தெழுதல் இயேசு கூட உயிர்த்தெழுதல் அத்தாட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அத்தாட்சியோடு இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அது ஷாலோம், அதாவது நல்லிணக்கம், அதாவது தேவனுடனான உறவு மீட்கப்பட்டு விட்டது. இனி நீங்க பாவத்தில் இருக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு சமாதானம் என்று முதலாவது சொல்கிறாரு. அடுத்து சொன்னாரு, பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பிதா உலகத்தை ரட்சிக்கவும் ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அறிவிக்கவும் அனுப்பினாரு. இப்பொழுது அதே ஊழியத்தை சீஷர்களுக்கு அனுப்புறாரு. என்னை அனுப்பினது பிதா அனுப்பினது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படி என்று சொல்கிறாரு. சொல்லும் பொழுது நீங்க எவரோட பாவங்கள் மன்னிக்கிறோம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப சீஷர்கள் மன்னித்தாதான் நம்ம மன்னிச்சாதான் பிறரோட பாவம் மன்னிக்கப்படுமா? அது அர்த்தம் அல்ல. நீங்கள் அனுப்பப்பட்ட நீங்கள் உலகமெங்கும் போய் மன்னிக்கும் மன்னிப்பு என்றால் என்ன? இயேசுவின் ரத்தம் பாவத்தை எப்படி மன்னிக்கிறது என்று மன்னிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவரோட பாவம் மன்னிக்கப்படும். எவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் பாவம் மன்னிக்கப்படாது. அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவங்களை அனுப்புகிறேன் என்று சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆவியை ஊதுகிறாரு. ஆவியை ஊதுதல் என்றால் என்ன? எப்படி ஒரு மண்ணிலே ஆண்டவர் ஒரு உருவத்தை மனிதனை படைத்து தன் ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்துமா ஆனது போல மறுபடியுமாக உங்களை புதுமையாக படைக்கிறேன். என்னுடைய ஆவியை ஊற்றுகிறேன். என்னுடைய புது படைப்பை கொடுக்கிறேன். அபிஷேகத்தை அல்ல, படைப்பை கொடுக்க அதன் மூலமாக ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நமக்குள் வாசிக்கும் ஆவியானவர். அந்த நேரத்திலே சீஷர்கள் born again மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள். அவர்கள் அதாவது மறுபடியும் பிறந்த புதிய விசுவாசிகள் முதலாக விசுவாசிகளாக மறுபடியும் பிறந்த விசுவாசிகளாக மாறினது அந்த 11 சீஷர்கள் தான். அந்த தருணத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இருதயத்திலே வாசம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பேர் தான் இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட், நமக்குள் வாசம் செய்கிற ஆவியானவர். அப்போ அது நமக்கு நடக்காதானா? நமக்கு அதுதான் நடந்தது. ரோமர் 10 அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படியாக கர்த்தராகிய இயேசு நீங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்த அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வீர்கள்படியாக நீங்க அந்த அறிக்கை இட்ட உடனேயே நீங்கள் உங்களுடைய பாவங்கள் இயேசுவின் பலினாலே மன்னிக்கப்பட்ட உடனேயே ஆவியானவர் இயேசுவானவர் ஆவியானவர் சீஷர்கள் மேல் ஊதினது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அதற்கு பேர் தான் நமக்குள் வாசம் செய்கிற இன்டுவெல்லிங் ஹோலி ஸ்பிரிட். இந்த அன்றைக்கு நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு போகிறோம். எப்படி மண்ணிலே இருந்த மனுஷனை ஆவியை ஊதி ஜீவாத்துமாக ஆக்கினாரோ அதே மாதிரி பாவத்திலே மரித்து போயிருந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து ஊதி அதனுடைய புதிய ஜீவனை கொடுப்பது, புதிய ஆவியை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிக்கிறார். புதிய
உடன்படிக்கை ஜனங்களாக மாற்றுகிறார். நீங்களும் நாங்களும் அப்படித்தான் நமக்குள் வசிக்கிற ஆவியாய் பெற்றுக்கொண்டோம். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஆவியானவர் நமக்குள் வந்துட்டாரு. அவர்தான் நமக்குள் வசம் செய்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் பிலீவர்ஸ் வாழ்க்கையில் 3 காரியத்தை செய்கிறார். ஒன்று திரும்ப உண்டு பண்ணுகிறார். நம்மை திரும்ப உண்டு பண்ணுகிறார். பார்ன் அகைன், நான் திரும்பி பிறக்கிறேன். எப்படி? ரோமர் 8 அதிகாரத்தில் 9, 11 வசனம் சொல்லுகிறது. இயேசுவை எழுப்பின ஆவியானவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அதனால பாவத்தில் இருந்த என்னை மறுபடியுமாக உருவாக்கி விட்டார். பார்ன் அகைன் ஆயிட்டேன் முதல்ல. 2வது, நாள் ஒன்றுக்கு என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். எப்படி? ரோமர் 8 அதிகாரம் 13 வசனத்தின்படியாக ஆவியின் மூலமாக சரீரத்தின் தீய செயல்களை நம்ம கொன்று போட வைக்கிறார். ஹல்லேலூயா. நாள் ஒன்றுக்கு நடக்கணும். அந்த சான்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நாள் ஒன்றுக்கு டெய்லி நடந்துகிட்டே இருக்கணும். அது யாரால செய்ய முடியும்? நம்மளால முடியாது. நமக்குள் வசிக்கிற ஆவியினால் முடியும். 3வது, விசுவாசியின் உள் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. கலாத்தியர் 5 அதிகாரம் 22, 23 வசனத்தில் ஆவியின் கனி பட்டிருக்கு. அதை கொடுக்க ஆரம்பிப்போம். ஆவியின் கனி உடனே வராது. நம்ம திருப்பி உண்டு பண்ண வேண்டும். நான் நாள் ஒன்றுக்கு பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கும்போது ஆவியின் கனி நமக்குள் வரும். ஆனா ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இந்த ஆவியின் கனி உங்ககிட்ட இல்லை என்றால் நீங்கள் நாள் ஒன்றுக்கு பரிசுத்தமாகவில்லை என்று பொருள். இந்த ஆவியின் கனி உங்ககிட்ட வரவே இல்லை என்றால் நீங்க ரட்சிக்கவே படவில்லை என்ற அர்த்தம். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லவர்கள் இந்த ஆவியின் கனியை பிரதிபலிக்கவில்லை என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இதுக்கப்புறம் தான் அதிகாரம் அளிக்கும் ஆவியானவர் நம்ம கிட்ட வராரு. அது 1 கொரிந்தியர் 12 இருக்கு, ரோமர் 12 இருக்கு, எபேசியர் 4 இருக்கு, 1 பேதுரு 4 காணப்படுகிறது. நம்ம டைம் இல்ல, அதனால இந்த எம்பவரிங் ஸ்பிரிட் எங்க இருக்கு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனம். நீங்கள் 8 வசனம், பரிசுத்த ஆவி உங்கள் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுதும் சமாரியாவிலும் பூமியில் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியார் வந்தவன நம்ம சாட்சியா இருப்போம். சாட்சியா இருக்கிறதற்கு நமக்கு என்ன வேணும்? ஆவியின் வரங்கள் வேண்டும். அந்த ஆவியின் வரங்கள் தான் எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? எபேசியர் 4 அதிகாரத்துல என்ன கொடுத்திருக்காங்க? தலைமை பதவி வரங்கள் 5 வரங்கள். அடுத்தது ஊக்கமளிக்கும் வரங்கள். ரோமர் 12 அதிகாரம் 6-8 வசனம், 1 பேதுரு 4 அதிகாரம் 10-11 வசனத்துல. அப்போ ஆற்றல் வரங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம். அப்போ 4 அதிகாரம் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். 12, 12, 4, 4. 12னா ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, எபேசியர் 4, 1 பேதுரு 4. இந்த 4 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஆவியானவர் நமக்கு பரிசுத்த ஆவியாருடன் 3 வகையான வரங்கள் தெளிவா கொடுத்திருக்காங்க. தலைமை பதவி வரங்கள் எபேசியர் 4 அதிகாரம் 11-13. ஊக்கம் அளிக்கும் சேவை செய்யும் வரங்கள் ரோமர் 12 அதிகாரம் 6-8, 1 பேதுரு 4 அதிகாரம் 10-11. ஆற்றல் வரங்கள் 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 4-11, 27-31. எனக்கு டைம் இல்லாதனால வரங்களை கொடுத்து நான் எடுக்க முடியல. இன்னொரு ஸ்டடியில இது வரங்கள் தனிமையாக நான் எடுக்க விரும்புகிறேன். ஒரு ஸ்டடியே நான் கொடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். அதையெல்லாம் சேர்த்து ஒரு நாள் அடுத்த வாரமே நான் ஒரே நாள்ல ஒரே ஸ்டடியில எல்லா வரத்தையும் ஈஸியா சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் அதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை எடுத்து இந்த ஆவியின் வரங்களை கொடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.